வெல்கம் டு மேக்ஸ் வித் எம்எம்கே. நான் உங்கள் மேக்ஸ் மத்தன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ரீசனிங் டாபிக்ஸ் எல்லாமே வீடியோவை மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லா கொஷினுமே. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன், இரத்த உறவுகள் அப்படின்ற டாபிக் தான் வந்து இன்றைக்கி உங்களுக்காக நான் வீடியோவை மேக் பண்ண போகிறேன். ரொம்பவே சிம்பிள். இதுக்கான பேசிக்ஸ் என்னென்னா, அதாவது ஆண்களை குறித்தா நான் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஆண்களை குறித்தா மேல் அப்படின்றதுக்கு வந்து நான் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபீமேல் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சர்க்கிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, பெண்களுக்கு வந்து சர்க்கிள் அப்படின்ற சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, பிரதர் அண்ட் சிஸ்டரை குறிக்கிறதுக்காக, அதாவது ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியாக இருந்தாங்கன்னா அவங்கள குறிக்கிறதுக்கு என்ன இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன்னா ஹைஃபன் யூஸ் பண்ணிக்கிறேன். இதே பேர் ரெண்டு பேர் அக்கா தங்கச்சியாக இருந்தாங்கன்னா, ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸாக இருந்தாங்கன்னா ரெண்டு சர்க்கிளுக்கு இடையில வந்து நான் ஹைஃபன் யூஸ் பண்ணிக்கிறேன். இதே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ரிலேஷனை எப்படி சார் குறிப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாக்ஸ் அப்படின்றது மேலே குறிக்குன்னு சொல்லியிருந்தோம், சர்க்கிள் அப்படின்றது ஃபீமேலை குறிக்குன்னு சொல்லியிருந்தோம். ரெண்டுத்துக்கு இடையில மேரேஜ் அப்படி ஆனதை வந்து குறிக்கிறதுக்காக ஸ்லாஷ் அப்படின்ற சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அதாவது நான் என்னோடய ஒய்ஃப் இருக்கும், எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை எப்படி குறிப்பேன்னா ஹைஃபன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, வெர்டிக்கல் லைன் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை குறிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கும் என்னோடய ஒய்ஃபுக்கும் வந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னா அப்போது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்றதில் நான் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இதே இது வந்து அந்த ஆண் குழந்தைக்கு வந்து ஒரு சகோதரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஹைஃபன் யூஸ் பண்ணி சர்க்கிள் சிம்பிளை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிம்பிளான நோட்டேஷனை வச்சு வந்து நம்ம கொஷினை சால்வ் பண்ணலாம். எந்த இயரில் இருந்து சார் இந்த வீடியோவில் நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2012 டில் டேட் வரைக்கும் இருக்க அனைத்து சமயமே வந்து உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி தரப்போகிறோம். ஸோ எல்லா கொஷினுமே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஓகேங்களா, பிஒய்க்யூ தான் இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சைடில் வந்து சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகேங்களா, நமக்கான முதல் கேள்வி பார்த்துடலாங்களா? முதல் கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ என்பவர் பியின் சகோதரன். அப்போ ஏன்றவர் இருக்காரு, இவர் யாருக்கு சகோதரர்? பிக்கு சகோதரர். யார் சகோதரன்? ஏ அப்படின்றவர் தான் சகோதரன். யாருக்கு? பிக்கு. அப்போது சகோதரனையும் சகோதரியையும் குறிக்கிறதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறதா சொன்னோம்? ஹைஃபன் சிம்பிள் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, சி என்பவர். அப்போ சின்றவர் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, பியின் மகள். யார் மகள்? அப்போது சீன்றவர்கள் தான் மகள். யாரோட மகள்? பியோட மகள். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை குறிக்குது, அதனால நான் வெர்டிக்கல் லைனை யூஸ் பண்ணிக்கிறேன். சியோட மகள். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, டி என்பவர். டின்றவர் ஒரு பர்சன் இருக்காங்க, சியின் மகள்னு சொல்லியிருக்காங்க. அப்போது சியோட மகள் தான் யார்? டி அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ என்பவர் டியின் டேஷ்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏன்றவர் வந்து டிக்கு என்ன உறவு அப்படின்றது கேட்டிருக்காங்க. அதாவது டியோட அம்மா யார்? சி. சியோட அப்பாவோ அம்மாவோ யார்? பி. பியோட அண்ணன் தான் யார்? பியோட அண்ணன் தான் யார்? ஏ. ஓகேங்களா, பியோட அண்ணனோ தம்பியோ சகோதரன்னு சொல்லிட்டாங்க. அப்போது எத்தனை ஜென்ரேஷன் போகுது பாருங்கள், 2 ஜென்ரேஷனை தாண்டி போகுது. நமக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன் வந்து நம்மளோட அப்பா அம்மாவாக இருந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் வந்து என்னவாக இருந்திருக்கும்? தாத்தா பாட்டியாக தான் இருந்திருக்க முடியும். ஸோ ஏ அப்படின்றவர் ஆண். ஏன்னா நம்ம பாக்ஸை குறிச்சிருக்கோம். அப்போ நமக்கு இதில் பொருத்தமான ஆன்சர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபாதர், தாத்தா அப்படின்றதான் இந்த கேள்விக்கான ஆன்சராக அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் ஃபயர் சிம்பிள் மட்டும் கொடுத்துருங்க. நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துருவோங்க. இந்த கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏயும் பியும் சகோதரர்கள். அப்போ ரெண்டு பேருமே பிரதர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஏவும் பியும் வந்து பிரதர்ஸ், ரெண்டு பேருமே அப்போ ஆண் பால் சகோதரன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சகோதரர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண் பாலை குறிக்குது. அதே மாதிரி சியும் டியும் சகோதரர்கள். அதே மாதிரி ஏபியை போலயே சியும் டியும் பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ உடைய மகன் டி. அப்போ ஏக்கு ஒரு பையன் இருக்காரு, அவர் தான் யார்? டின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி லைனில் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, சியும் டியும் பிரதர்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ டியோட பிரதர் தான் யார்? சி. ஓகேங்களா, டியோட பிரதர் தான் யார்? சி அப்படின்றது நமக்கு முன்னாடி இருக்க லைன்லேயே தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நமக்கு கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க, சிவிற்கும் பிவிற்கும் என்ன உறவுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது சியும் டியும் யாரோட மகன்? ஏவோட மகன்.
ஏன்றது யார், பியோட பிரதர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏவும் பியும் பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ். ஓகேங்களா, அதாவது இப்போது நானும் என்னோட தம்பியும் இருக்கும். ஓகேங்களா, நானும் என்னோட தம்பியும் இருக்கும். எங்களுக்கு ஒரு சித்தப்பாவோ பெரியப்பாவோ இருக்கார். அவர் தான் யார், பி. எங்களோட அப்பா தான் யார், ஏ. ஓகேங்களா, எங்களோட அப்பா தான் யார், ஏ. அப்போ ஏங்கிறது அப்பானா பின்றது என்னவா இருக்கணும், பெரியப்பாவோ இருக்கணும், இல்லைன்னா சித்தப்பாவாக இருக்கணும். அப்பாவோட உடன் பிறந்தவங்களை அப்படி தானே சொல்லுவோம், பெரியப்பா அல்லது சித்தப்பான்னு சொல்லுவோம். நம்ம இங்கிலீஷில் ஜென்ரலாக வந்து அங்கிள் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. ஸோ அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாமா, அங்கிள் அப்படின்றதான் ஆன்சர். ஆனால் நம்ம தமிழ் உறவு முறைகள் என்ன சொல்லுவோம், பெரியப்பா சித்தப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். கரெக்டுங்களா, அந்த பெரியப்பா சித்தப்பாவை இங்கிலீஷ் டேமில் அங்கிள்னு சொல்லிடுவாங்க. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மாமா என்பது தான் சரியான விடை. சிக்கு வந்து பி அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா மாமா. தமிழில் சொல்லணும்னா பெரியப்பா அல்லது சித்தப்பா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, நமக்கான அடுத்த கேள்வி பார்த்தலாங்களா. இந்த கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏ என்பவர் பியின் சகோதரர். அப்போ ஏபின்ற 2 பேர் இருக்காங்க. இதில் யார் சகோதரன், ஏன்றவர் தான் சகோதரன். யாரோட சகோதரன், பியோட சகோதரன். அப்போ ஏன்றவர் வந்து ஆண் பால், 2 பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர்னால நான் ஹைஃபன் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, சி என்பவர். அப்போ சின்ற பர்சன் வராரு, பியின் தந்தை. அப்போ பிக்கு முன்னாடி ஜென்ரேஷன் தான் நமக்கு அப்பா அம்மாவாக இருந்திருக்க முடியும். ஸோ முன்னாடி ஜென்ரேஷன்றப்போ நான் மேலே யூஸ் பண்ணிக்கிறேன். யார், சீன்றவர் பார்த்தீங்கன்னா சீன்றவர் பியோட அப்பா. இப்போ கரெக்டுங்களா, சியோட பையன் தான் யார், பி. நெக்ஸ்ட்டு கரெக்டாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, டி என்பவர் சியின் தந்தை. அதாவது டின்ற ஒரு பர்சன் இருக்கார், அவர் யாரோட தந்தையாக இருக்க முடியும், சியோட அப்பாவாக இருக்க முடியும். அப்போது சியோட மேல் ஜென்ரேஷன் தான் உங்களோட அப்பாவாக இருக்க முடியும். அதனால நான் மேல் ஹைஃபன் யூஸ் பண்ணி டின்றவர் ஆண் பால், அதாவது தந்தைன்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு தந்தை, சியோட தந்தை. டி என்பவர் சியின் தந்தை. ஓகேங்களா, அப்போ டின்றவர் வந்து மேலே இருக்கணும், சின்றவர் வந்து அவரோட பையன், கீழ் ஜென்ரேஷனை வரணும். அப்போ மேலேருந்து வரும்போது டி சி கரெக்டாக வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க, சீன்றவர் வந்து பியோட தந்தைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அப்படியே சியிலேருந்து பியை கிரியேட் பண்ணுங்க. சியோட மகன் தான் யார், பி. சாரி, சியோட மகனோ மகளோ தான் நமக்கு சி. ஏன்னா அந்த பியை பற்றி நமக்கு எதுவுமே மென்ஷன் பண்ணலை. அதனால தான் நான் ஜென்ரேஷன் சர்க்கிளும் போடாமல் இருக்கேன், பாக்ஸும் போடாமல் இருக்கேன். ஆண் பாலா பெண் பாலா அப்படின்றது நமக்கு தெரியலை, எக்ஸாக்டாக தெரியல. அதனால தான் நான் அதை மட்டும் எந்த பால்னு குறிக்காமல் இருக்கேன், அதாவது என்ன ஜென்ரேஷன் அப்படின்றத குறிக்காமல் இருக்கேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஏன்னும் பியும், ஏன்றவர் வந்து பியோட சகோதரன் சொல்லியிருக்காங்க. அப்போ பி இருக்காரு, சகோதரன்னா ஹைஃபன் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஏ யாருக்கு சகோதரன், பி வந்து ஏவோட சகோதரன். ஓகேங்களா, சாரி, ஏ வந்து பியோட சகோதரன்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, ஏ என்பவர் டிக்கு என்னன்னு கேட்குறாங்க. அதாவது டின்றவர் ஏக்கு என்ன, டின்றவர் பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து தாத்தாவாக இருந்திருக்க முடியும். ஆனால் நமக்கு என்ன கேட்குறாங்க, ஏ என்பவர் டிக்கு என்னன்னு தான் கேட்குறாங்க. இப்போ ஏன்றவர் டிக்கு என்ன வந்திருக்கணும், ஏன்றவர் பியோட பிரதர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பியோட அப்பா தான் சீனா, ஏக்கும் சி தான் அப்பாவாக இருந்திருக்க முடியும். அப்போ சீன்றது அப்பாவாக இருந்தால் அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க என்னவாக இருந்திருக்கணும், தாத்தாவாக இருந்திருக்கணும். ஸோ அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன, தாத்தா அப்படின்றது வரக்கூடாது. ஏன்னா டியை பொறுத்து தான் கேட்டிருக்காங்க. டின்றவர் ஏக்கு பேரன். ஓகேங்களா, டியிலிருந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. ஏலேருந்து பார்த்தா தாத்தா, டியிலிருந்து பார்த்தா பேரன். ஓகேங்களா, அப்போ ஏன்றவர் பேரன். இதே பி அப்படின்றவங்க கேட்டிருந்தாங்கன்னா பேரன் அல்லது பேத்தியாக இருந்திருக்க முடியும். ஓகேங்களா, பீன்றவர் வந்து டிக்கு என்னவாக இருந்திருக்க முடியும், பேரன் அல்லது பேத்தியாக இருந்திருக்க முடியும். ஏன்றவர் வந்து ஆண்பால் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சனால நம்ம டைரெக்டாக பேரன் அப்படின்றத போட்டுடலாம், கிராண்ட்சன் அப்படின்றத போட்டுடலாம். ஓகேங்களா, நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துடலாங்களா. இந்த கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏ என்பவர் பியின் சகோதரி. அப்போ ஏன்றவங்க வந்து பெண்பால். ஓகேங்களா, அப்போ ஏன்றவங்க பெண்பால், அதனால் ஏ வந்து நான் சர்க்கிளாக யூஸ் பண்ணிக்கிறேன். யாரோட சகோதரி, பியோட சகோதரி. ஓகேங்களா, சகோதரி. ஓகேங்களா, பியோட சகோதரி தான் யார், ஏ. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, சீன்ற கேரக்டர் புதுசாக வர்றாங்க. யார், பியின் மகன். அப்போ சீன்றவர் வந்து ஆண்பால், அவர் யாரோட மகன், பியோட மகன். அப்போ பீன்றவர் அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம், ஏன்னா நமக்கு அந்த ஜென்ரேஷனை பற்றி நமக்கு தெளிவாக கொடுக்கல. ஓகேங்களா, அப்போ சீன்றவர் பியோட மகனாக இருந்திருக்காரு. ஓகேங்களா, சீன்றவர் பியோட மகன், அதனால தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனாக போட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு டி என்பவர் சியின் மகள். ஓகேங்களா, சியோட மகள் தான் யார், டி. அப்போது நெக்ஸ்ட்டு சியோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்துருச்சு, யார், டி. அவங்க ஆண்பாலா பெண்பாலா, பெண்பால். எப்படி, மகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, டி என்பவர்
ஏயின் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, டீன்றவர் ஏக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஏலேருந்து டீன்றவர் யாராவது தான் இருக்க முடியும்? பேத்தியாக இருக்க முடியும். ஓகேங்களா, பேத்தி அப்படின்றதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். எப்படி? டியோட அப்பா தான் யார்? சி. சியோட அம்மாவோ அல்லது அப்பாவோ தான் யார்? பி. பியோட உடன் பிறந்தவங்கள் தான் யார்? ஏ. அதாவது ரெண்டாவது தலைமுறை போகுது. உங்கள் அப்பாவோட தங்கச்சியாக இருக்கலாம் அல்லது உங்கள் அம்மாவோட தங்கச்சியாக இருக்கலாம். ஓகேங்களா, அப்போ ஏன்றவங்க டியோட பேத்தி, கிராண்ட் டாட்டர் அப்படின்றதான் இந்த கேள்விக்கான ஆன்சராக இருந்திருக்கு. ஓகேங்களா, நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துடலாங்களா? இந்த கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ என்பவர் பியின் சகோதரி. அப்போ ஏன்றவங்க சிஸ்டர். யாருக்கு சிஸ்டர்? பியோட சிஸ்டர். ஓகேங்களா, பியோட சிஸ்டர் தான் யார்? ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? சி என்பவர் பியின் தாய். அப்போ யார்? சின்றவங்க அம்மாவாக இருக்காங்க. யாருக்கு? பியோட தாயாக இருக்காங்க. அப்போ பியோட தாய்னாலும் ஏவோட தாய்னாலும் யாராக தான் இருந்தாக முடியும்? சி என்பவர் தான் தாயாக இருந்தாக முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? டி என்பவர் சியின் தகப்பன். அப்போ சியோட அப்பா தான் யார்? டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டி அப்படின்றது ஆண் பாலை குறிக்குது. ஓகேங்களா, டி அப்படின்றது ஆண் பாலை குறிக்குது. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இ என்பவர் டியின் தாய்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டிக்கு யார் இருந்திருக்கா? ஒரு அம்மா இருந்திருக்காங்க. அவங்க யார்? இ அப்படின்றவங்க நமக்கு டியோட அம்மாவாக இருந்திருக்காங்க. ஓகேங்களா, அதனால் நான் மேல் ஹைஃபன் போட்டு இ அப்படின்றது எழுதிக்கிட்டேன். ஸோ இடம் இல்லாதனால அப்படி எழுதியிருக்கேன். சரி, திருப்பி அந்த டயக்ராமை நான் கொஞ்சம் சைடில் எழுதிடுறேன். ஏவோட சகோதரி, ஏன்றவங்க சகோதரி யாருக்கு? பிக்கு. பியோட அம்மா தான் என்ன சொல்லியிருக்காங்க? சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சியோட அப்பா தான் யாருன்னு சொல்லியிருக்காங்க? டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டியோட அம்மா தான் யாருன்னு சொல்லியிருக்காங்க? இ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் நமக்கான ட்ரீயாக இருந்திருக்கு, பிளட் ரிலேஷன் ட்ரீயாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? ஏ என்பவர் டியின் என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஏன்றவங்க பார்த்தீங்கன்னா டிக்கு என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டியிலேருந்து ஏவை தான் பார்க்கணும். ஓகேங்களா, டியிலேருந்து ஏவை பார்க்கணும். ஓகேங்களா, அப்போ டியிலேருந்து ஏவை பார்க்கணும். ஏ, பி ரெண்டு பேர்த்துக்கு அம்மா யார்? சி அப்படின்றவங்க தான் அம்மாவாக இருந்திருக்காங்க. அந்த சியோட அப்பா தான் யார்? டி. அப்போது நம்ம அம்மாவோட அப்பாவை என்னன்னு சொல்லுவோம்? தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்போ கரெக்டுங்களா? அப்போ இவர் யாராக இருக்க முடியும்? தாத்தாவாக இருக்க முடியும். யாருக்கு? ஏக்கு தாத்தாவாக இருக்கிறாங்க. ஓகேங்களா, அப்போது நமக்கு என்ன கேட்குறாங்க? ஏன்றவர் டிக்கு என்ன உறவு தான் கேட்டிருக்காங்க. ஸோ டியிலிருந்து ஏவை பார்க்கும்போது என்னவாக இருக்க முடியும்? தாத்தாவோட மக தான் யார்? சி. சியோட மக தான் யார்? ஏ. அப்போது டியிலிருந்து ஏவை பார்க்கும்போது என்ன உறவாக இருந்திருக்கணும்? பேத்தி அப்படின்ற உறவாக இருந்திருக்க முடியும். ஓகேங்களா, அப்போ டியோட பேத்தி தான் யார்? ஏ. ஓகேங்களா, கிராண்ட் டாட்டர், பேத்தி அப்படின்றதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஓகேங்களா, நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துடலாங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எம் என்பவர் எண்ணின் மகள். அப்போ எம் அப்படின்றவங்க இருக்காங்க, என் அப்படின்றவங்க இருக்காங்க. ஓகேங்களா, எம்ன்றவங்க என்ன சொல்லியிருக்காங்க? என்னோட மகள்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, எம் என்பவர் மகள். யாருக்கு? என் அப்படின்றவங்களுக்கு மகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே வச்சுக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு லைனில் முடிஞ்சிருச்சு. எம் என்பவர் எண்ணின் மகள். எம்ன்றவங்க ஃபீமேலு. யாரோட மகள்? என்னோட மகள். அப்போ கரெக்டாக இருக்குங்களா? இவங்க அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அது நமக்கு கன்ஃபார்மாக தெரியலை. ஆனால் என்னன்றவங்க மகள், அப்போ ஃபீமேல் கேரக்டர்னு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? எண்ணின் மகன் ஓ. அப்போது எண்ணின் மகன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எண்ணுக்கு ஒரு பையன் இருக்கான். அப்போ எம்மும் ஓவும் என்னவாக தான் இருந்து ஆக முடியும்? அண்ணன் தங்கச்சியாக இருக்கலாம் அல்லது அக்கா தம்பியாக இருந்திருக்கலாம். அப்போ ரெண்டு பேருக்கு இடையில் பிரதர் அண்ட் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணியாச்சு, ஹைஃபன். ஏன்னா ரெண்டு பேர்த்துக்கும் அம்மா யார்? என். அம்மாவோ அப்பாவோ யார்? எம் அண்ட் ஓ. ஓகேங்களா, எம்முக்கும் ஓவுக்கும் அம்மாவாக இருக்கலாம் அல்லது அப்பாவாக இருக்கலாம், என் அப்படின்றவங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஓ பியின் அப்பான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பீன்ற ஒரு கேரக்டர் இருக்காங்க, அவங்களோட அப்பா தான் யார்? ஓ அப்படின்றவங்க பியோட அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, பியோட அப்பா தான் யார்? ஓ அப்படின்றவங்க ஆவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? பிவிற்கும் எண்ணிற்கும் என்ன தொடர்புன்னு கேட்டிருக்காங்க. பிற்கும் எண்ணிற்கும் என்ன தொடர்புன்னு கேட்டிருக்காங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ரெண்டு பேருக்கும் என்ன ஜெண்டர் இருக்குன்னே நமக்கு தெரியாது. ஆனால் ஆப்ஷன் வச்சு பார்க்குறப்போ எல்லாமே ஃபீமேலாக இருக்காங்க. ஸோ எண்ணுங்கிறது ஃபீமேலாக தான் இருந்தாக முடியும், பீன்றதும் ஃபீமேலாக தான் இருந்தாக முடியும். அப்போது நம்மளோட அப்பாவோட அம்மாவை என்னன்னு சொல்லுவோம்?
பாட்டி அப்படின்ற மாதிரி தானே சொல்லுவோம். இந்த கான்செப்ட் வந்து நமக்கு வரலாம். ஒன்று பாட்டி அப்படின்ற உறவு வரலாம், இல்லைன்னா என் வந்து பிக்கு யார் பேத்தியா இருப்பாங்க. ஓகேங்களா, நம்ம அப்பாவோட அம்மாவை என்ன உறவாக இருந்திருக்கணும், அம்மாவுக்கு வந்து நம்மளோட அப்பாவோட அம்மாவுக்கு வந்து நம்ம என்ன உறவாக இருந்திருக்கணும், பேத்தி அல்லது பேரனாக இருந்திருக்கணும். ஸோ பி அப்படின்றது ஃபீமேல் கேரக்டர் எடுத்துக்கிட்டால் பேத்தி அப்படின்ற மாதிரி தான் நமக்கு கான்செப்டில் வந்திருக்க முடியும். இங்கே ஆப்ஷனில் பாருங்கள் பேத்தி அப்படின்றது இல்லை. ஸோ பாட்டி அப்படின்ற உறவு தான் பிக்கும் என்னுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப். அதாவது பி வந்து என்னோட பேத்தி, என் வந்து பியோட பாட்டி. ஓகேங்களா, என் வந்து பியோட பாட்டி, பி வந்து என்னோட பேத்தி. ஓகேங்களா, பின்றவங்க என்னுக்கு பேத்தி, பி என்பவர் என்னின் பேத்தி, என் என்பவர் பியின் பாட்டி அப்படின்றதான் இதுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு பாட்டி அப்படின்ற உறவு தான் இந்த கேள்விக்கான ஆன்சராக வந்திருக்கு. ஓகேங்களா, நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துடலாங்களா? இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பையனை பார்த்து கண்ணன், அப்போ யார் சொல்கிறாங்கன்னா கண்ணன் அப்படின்றவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, இவன் அப்படின்றது அந்த பையனை குறிக்கும். ஓகேங்களா, இவன் அப்படின்றது அந்த பையனை குறிக்கும். என் தந்தையின், அப்போ என் அப்படின்றது யார் சொல்கிறாங்களோ அவங்களை குறிக்கும். என் அப்படின்றது கண்ணனை குறிக்கும். கண்ணனோட தந்தையின் ஒரே மகனின் மகன் தான் யார், அந்த பையன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அப்படியே ட்ரீயாக வந்து நம்ம மேக் பண்ணிடலாம். எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே சொல்கிறாங்களோ யார் சொல்கிறாங்களோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ என் அப்படின்றது யார், கண்ணனுக்கு பதிலாக நான் கான் எடுத்துக்கிறேன். அவங்க வந்து ஒரு ஆண் பாலை குறிக்கும், அதனால் நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன். கண்ணனின் தந்தைனா யார், கண்ணனோட அப்பாவாக இருக்க முடியும். ஸோ எஃப் அப்படின்றது ஃபாதர், பாக்ஸை போட்டுக்கிறேன். ஓகேங்களா, எஃப் அப்படின்றது ஃபாதர். யாருக்கு ஃபாதர், கண்ணனுக்கு ஃபாதர். அப்போ என் தந்தைன்னு வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரே மகனின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த அப்பாவோட ஒரே மகன் யார், திருப்பி கண்ணனாக தான் வந்தாக முடியும். அப்பாவுக்கு வந்து ஒரே பையன் தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எஃபோட பையன் தான் யார், கண்ணன். அப்போ கண்ணன் கிட்ட வந்தாச்சு. ஒரே மகனின் மகன், அப்போது அந்த கண்ணனுக்கு வந்து ஒரு பையன் இருக்கான், கண்ணனுக்கு வந்து ஒரு சன் இருக்கான். ஓகேங்களா, கண்ணனுக்கு வந்து ஒரு சன் இருக்கான், அதுதான் யார், அந்த பையன். அப்போ இதுதான் யார், அந்த பையனை சொல்கிறாரு. ஓகேங்களா, கண்ணன் என்ன சொல்கிறாரு, என் தந்தையின்னா அப்பாவுக்கு வந்தாச்சு. தந்தையின் ஒரே மகன் யார், திருப்பி கண்ணன். ஒரே மகனின் மகன் தான் யாருன்னு சொல்லியிருக்காங்க, அந்த பையன், அதாவது இவன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க, கண்ணன் வந்து அந்த பையனுக்கு என்ன வேணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பையனுக்கு கண்ணன் அப்படின்றவர் என்னவா இருக்க முடியும், அப்பாவா இருக்க முடியும். ஓகேங்களா, தந்தையாக இருக்க முடியும். ஓகேங்களா, தந்தை ஃபாதராக இருக்க முடியும். ஓகேங்களா, எஸ்ன்றவர் அப்போ கண்ணனுக்கு என்ன உறவு, எஸ் அப்படின்றவர் வந்து கண்ணனுக்கு வந்து மகன் அப்படின்ற உறவு. எஸ்ல இருந்து சன்னை கேட்டாங்கன்னா, அதாவது பையனை கேட்டாங்கன்னா மகன் அப்படின்ற உறவு வந்திருக்கணும். பட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, கண்ணன் வந்து அந்த பையனுக்கு என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பையன்லேருந்து கண்ணனை தான் பார்க்கணும். கண்ணனை பார்க்குறப்போ என்ன உறவாக இருந்திருக்க முடியும், ஃபாதர் தந்தை அப்படின்ற உறவாக தான் இருந்திருக்க முடியும். ஓகேங்களா, நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துடலாங்களா? இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மோனி சீலாவின் மகள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மோனின்றவங்க இருக்காங்க, ஒரு ஃபீமேல் கேரக்டர், அதனால் நான் சர்க்கிள் போட்டுக்கிறேன். இவங்க யாரோட மகள், சீலா அப்படின்றவங்களோட மகள் தான் யார், மோனி. அப்போது மோனின்றவங்க சீலாவோட மகள், சீலா அப்படின்றவங்க மோனியோட அம்மாவாக இருக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, சீலா என்னன்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ அது யாருன்னு தெரியாது, ஸோ எழுதிக்கிறேன் என். அப்போ என்னன்றவங்க ஆண் பாலாக இருக்குது, ஏன்னா நெக்ஸ்ட் வந்து மனைவின்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஒருத்தர் இருக்கார், அவரோட மனைவியோட சகோதரன், மனைவியோட சகோதரன்னா என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும், ஹைஃபன் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஹைஃபன் சிம்பிள் யூஸ் பண்ணியாச்சு. சகோதரனுக்கு பதிலாக நான் சான் எழுதிக்கிறேன். சகோதரனின் மனைவி தான் யார், சீலா. ஓகேங்களா, சீலான்றவங்க என்னன்னு இருக்காங்களா, பாக்ஸ் போட்டாச்சு. என் மனைவியின் சகோதரனின் மனைவி தான் யார், ஷீலா அப்படின்றது நமக்கு ஃப்ரேம் ஆகியாச்சு. ஓகேங்களா, ட்ரீ வந்து நம்ம வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, மோனி என் மனைவிக்கு எப்படி உறவுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, மோனி வந்து என் மனைவிக்கு என்ன உறவுன்னு கேட்குறாங்க. அப்போ என் மனைவிங்கிறவங்க மா அப்படின்றவங்க வந்து மோனிக்கு என்ன உறவு, மோனின்றவங்க இந்த மனைவிக்கு வந்து என்ன உறவு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நான் இருக்கேன்னா என்னோட தங்கச்சி வந்து என்னோட பொண்ணை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, மருமகள் அப்படின்ற உறவு தான் சொல்லியிருப்பாங்க. இந்த சகோதரன் தான் நான். ஓகேங்களா, சகோதரன் தான் மதன்னு வச்சுக்கோங்க. என்னோட சிஸ்டர் இருக்காங்க, என்னோட சிஸ்டர் தான் யார்,
அந்த ஒரு எண்ணுன்னு சொல்லியிருக்காங்களே ஒருத்தவங்க, அவங்களோட ஒய்ஃபாக இருந்திருக்காங்க. அந்த மனைவி அப்படின்றவங்க என்னோட சிஸ்டராக வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சிஸ்டராக வச்சுக்கலாம். ஷீலா அப்படின்றவங்க என்னோட ஒய்ஃபு. அப்போ எங்கள் 2 பேர்த்துக்கு பிறந்தவங்க தான் யார்? மோனி. அப்போ என்னோட தங்கச்சி வந்து மோனி என்னன்னு கூப்பிடுவாங்க? மருமகள் அப்படின்ற மாதிரி தானே கூப்பிடுவாங்க. நீஸ் அப்படின்றதான் அந்த உறவாக இருக்க முடியும். மருமகள் அப்படின்றதான் அதுக்கான உறவு. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. மோனி அப்படின்றவங்க மருமகள் யாருக்கு? என்னோட சிஸ்டருக்கு மருமகளாக இருக்காங்க. இதே வந்து மோனிக்கு வந்து என்னோட சிஸ்டர் என்ன உறவாக இருந்திருக்கணும்? அத்தை அப்படின்ற உறவாக இருந்திருக்கணும். ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துருவோங்க. அதாவது பிளட் ரிலேஷன்லேருந்து ஒரே ஒரு மேட்ச் கேட்டிருந்தாங்க. நம்ம என்ன சொன்னோம்? பாக்ஸ் அப்படின்னா எதை குறிக்குன்னு சொன்னோம்? ஆண் பாலை குறிக்குன்னு சொன்னோங்களா? இயல்பான ஆண் அப்படின்றதா நமக்கு அர்த்தம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு சர்க்கிளுக்கும் பாக்ஸுக்கும் இடையில, சர்க்கிள் அப்படின்றது பெண் பால், பாக்ஸ் அப்படின்றது ஆண் பால், இடையில வந்து ஒரே ஒரு லைன்ஸ் ஹரிசாண்டல் லைன் மட்டும் வந்துச்சுன்னா என்ன உறவுன்னு சொல்லியிருந்தோம்? ஆண் பாலையும் பெண் பாலையும் இணைக்கிற உறவு, அதாவது பிரதர் அண்ட் சிஸ்டர் உறவாக சொல்லியிருந்தோம். அப்போது பி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆணையும் பெண்ணையும் இணைக்கிற உறவாக இருந்திருக்கும். இந்த மாதிரி அவங்க டபுள் சர்க்கிள் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, ஆண் பாலுக்கும் பெண் பாலுக்கு இடையில டபுள் சர்க்கிள் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து திருமண உறவை குறிக்கும். ஓகேங்களா, திருமண உறவை குறிக்கும். சர்க்கிள்குள்ளே டாட் வச்சுருந்தாங்கன்னா பால் இணைந்த ஒடுங்கு பண்பு தாங்கினன் அப்படின்றதான் இதுக்கான ஆன்சராக இருக்க முடியும். அப்போ ஆப்ஷன் ஏ அப்படின்றதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். பாக்ஸுக்கு வந்து ஆண் பாலை குறிக்கும், ஹைஃபனுக்கு வந்து பிரதர் அண்ட் சிஸ்டரை குறிக்கும், டபுள் ஹைஃபன் இருந்துச்சுன்னா வந்து அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை குறிக்கும், சர்க்கிள் இருந்துச்சுன்னா மீதி ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ அப்படின்றத இந்த கேள்விக்கான ஆன்சர். நமக்கான கடைசி கேள்வி பார்த்துடலாங்களா? இந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். பின்வருவனவற்றில் எது உண்மை அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க? ஏ என்பவர் பியின் சகோதரன் சொல்லிட்டாங்க. அப்போ ஏன்றவர் பிக்கு என்ன உறவு இருக்குனாங்க? சகோதரனாக இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? பி என்பவர் ஏயின் சகோதரன் சொல்லியிருக்காங்க. பீன்றவர் வந்து ஏவோட சகோதரன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏ வந்து பியோட சகோதரனாக இருந்தால், ஏ வந்து பியோட சகோதரனாக இருந்தால் பி வந்து ஏக்கு வந்து சகோதரனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கண்டிஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி பி வந்து சகோதரியாக கூட இருந்திருக்கலாமே அப்படின்றப்போ இந்த பாயிண்ட் வந்து நமக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா நமக்கு பியோட பால் வந்து கொடுக்கல, அதாவது பியோட வந்து ஜென்ரேஷன் வந்து நமக்கு கொடுக்கல. ஏன்றவர் வந்து சகோதரன் ஆண் பாலை குறிக்குது. பீன்றவங்க அப்போ ஆண் பாலாகவும் இருக்கலாம், பெண் பாலாகவும் இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து ஆண் பால் அப்படின்ற மாதிரி எக்ஸாக்டாக சொல்கிறாங்க. அதாவது ஏன்றவங்க பியோட சகோதரனாக இருந்தால் பியும் ஏக்கு சகோதரன் அப்படின்ற மாதிரி கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறாங்க. அப்படி இருக்க முடியாது இல்லைங்களா? எனக்கு வந்து தம்பியாகவும் இருக்கலாம், தங்கியாகவும் இருக்கலாம். ஏன்றது மதன்னு வச்சுக்கிட்டா அப்போ பீன்றவங்க யாராக தான் இருக்க முடியும்? தம்பியாகவும் இருக்கலாம், அண்ணனாகவும் இருக்கலாம், தங்கையாகவும் இருக்கலாம், அக்காவாகவும் இருக்கலாம். அப்போது ஆண் பாலாகவும் இருக்கலாம், பெண் பாலாகவும் இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து கண்டிப்பாக ஆண் பால் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது, தவறாக தான் இருக்குது. ஓகேங்களா, அது என்ன பால் அப்படின்றது நமக்கு எக்ஸாக்டாக தெரியல, அதனால் நான் தப்புன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஏ என்பவர் பியை விரும்புகிறார். அப்போ ஏவும் பியும் லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னே வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? பி என்பவர் சியை விரும்புகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, பியும் சியும் லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஏ மற்றும் அப்படி இருந்துச்சுன்னா எனில் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? இந்த மாதிரி கண்டிஷன் இருந்துச்சுன்னா ஏவும் சியும் விரும்புகிறாங்கன்னு அர்த்தம்னு சொல்லிட்டாங்க. அப்போது பியும் வந்து ஒரே பர்சனாக இருக்க முடியுங்களா? இப்போ ஏபி லவ் பண்ணாங்கன்னா பிசி லவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஏபியும் லவ் பண்ணுறாங்க, பியும் சியும் லவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருக்கப்போ அப்போ என்ன சொல்கிறாங்க? ஏவும் சியும் வந்து லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி பாசிபிளாக இருக்க முடியும்? இப்படி பாசிபிளாக இருக்க முடியாது இல்லைங்களா? அதாவது ஏன்றவங்க வந்து பியை லவ் பண்ணலாம், ஆனால் வந்து பிக்கு வந்து ஏவை பிடிக்காம சின்றவங்களை லவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, சின்றவங்கள லவ் பண்ணுறாங்க. அப்போ ஏ வந்து பியை லவ் பண்ணுற காரணத்தினால ஏ வந்து சியை லவ் பண்ணியிருக்க முடியுமா? முடியாது தானே. அப்போ செகண்ட் பாயிண்ட்டும் தவறு தான். ஓகேங்களா, செகண்ட் பாயிண்ட்டும் தவறாக தான் இருந்திருக்கு. ஓகேங்களா, தேர்ட் பாயிண்ட் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க? ஏங்கிறது நாட் ஈக்குவல் டு பி, அதே மாதிரி பிங்கிறதும் நாட் ஈக்குவல் டு சி. இப்படி இருக்கப்போ எனில் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அப்படி இருக்கப்போ ஏவும் சியும் நாட் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஏவும் சியும் நாட் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருக்கணும்னு நமக்கு அவசியம் இல்லைங்களா? ஏபி வந்து நாட் ஈக்குவலாக இருக்கலாம், பிசி வந்து நாட் ஈக்குவலாக இருக்கலாம்.
அப்போது ஏவும் சி வந்து ஈக்குவலாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, ஏவும் சியும் நாட் ஈக்குவலாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போது ஒரு ஒரு முழுமையாக வந்து இதை வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியவில்லை. ஓகேங்களா, முழுசாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ரெண்டுமே நமக்கு பாசிபிள் தான். கண்டிப்பாக இதுதான் வரணும், கண்டிப்பாக இதுதான் வரணும் அப்படின்ற ஒரு முடிவு நம்மளால் எடுக்க முடியல. அப்போ இதையும் நம்ம என்ன எடுத்துக்கலாம், தப்பு அப்படின்றதை நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பார்க்குறப்போ நமக்கு இந்த 3 பாயிண்ட்டுமே சரியில்லை அப்படின்றத அந்த கேள்விக்கான ஆன்சராக இருக்குது. ஓகேங்களா, இவ்வளோ தாங்க இது வரைக்கும் பிளட் ரிலேஷனில் கேட்ட கொஷின்ஸ். ஓகேங்களா, ஸோ இதை நல்லா தெளிவாக நோட் பண்ணி இதே மாதிரி மாடலில் இருக்க சம்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.